ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுதுங்க. அவங்க பொண்ணு வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொன்னது எல்லாமே பொய் தான். அந்த பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. எப்படி நீ கன்ஃபார்மா சொல்றீங்க? அந்த அம்மா சொன்ன மாதிரி கிறிஷோட அம்மா வெளிநாட்டுல இருந்திருந்தா அவங்க கிறிஷ தனியா நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிறதாலதான் அந்த பொண்ணு வந்து பாத்துக்கிட்டோன்னு விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு எதுக்கு நம்ம வீட்டுல விட்டு போனோம்? அவங்க பொண்ணு இந்த ஊர்ல இருந்தா அவங்க வீட்டுல தானே விட்டு போனோம். ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச யாரோ தான் கிறிஷோட அம்மாவா இருப்பாங்களோ? நமக்கு எப்படி தெரியும் ஸ்ருதி? மொத்தத்துல காணாம போனது அந்த அம்மா மட்டும் கிடையாது, பல உண்மையும் தான். எதுக்கு இப்ப இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையன் இருந்தப்பதான் இந்த வீட்டுல 1008 பிரச்சனை வந்துச்சு. இப்பதான் அவன் போயிட்டான்ல. கரெக்ட் மனோஜ். நமக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி நாம ஏன் பேசணும்? நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. முதல்ல அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்தது தப்பு. இதுல அவன் யாரு, அவன் அம்மா யாரு, பாட்டி யாரு, தாத்தா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா முக்கியமா? இவங்க 2 பேரும் தேவையில்லாத வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ பெருசா அவங்க அம்மாவோட இருக்கான். அவன் எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதோட பிரச்சனையை விடுங்க. டேய், தேடி போறேன்னு வேலையில போற எதையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுறாதீங்க. இனிமே யாராவது அம்மா இல்ல அப்பா இல்லைன்னாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க இப்பவும் அந்த அம்மா பேசினதை வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு தான் தோணுது. எனக்கு அதே சந்தேகம் தான் மீனா இருக்குது. நீ அவங்க சரியா எதுவும் பேசாம குழப்பிட்டு போனாங்கன்னு சொல்ற. நாளுக்கு நாள் சந்தேகம் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஆனா ஒண்ணு மீனா, உண்மையை மறைக்கிறது பலூன்ல காத்தடிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு மேல அது வெடிச்சிடும். இந்த விஷயத்துல அவங்க மறைக்கிற உண்மையும் ஒரு நாள் வெளில வெடிச்சிட்டு வரும் பாரு. அது எப்படி சொல்றீங்க? இத்தனை நாளா நாம தேடி அவங்க நமக்கு கிடைக்கல. இன்னைக்கு அந்த அம்மா உன் கண்ணில் தானா வந்து மாட்டியிருக்கிறாங்க. திரும்பவும் அந்த அம்மா நம்ம கண்ணில் மாட்டுவாங்க. அன்னைக்கு எப்படியாவது பேசி அவங்க மறைக்கிற விஷயத்த ஃபுல்லாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க. தண்ணி கூட. இந்தாங்க. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன்டா இன்னைக்கு வேலைக்கு போனோன்னு ஆயிடுச்சு. ஏன் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. என் தப்பு தான். ஒன்று இன்னைக்கு லீவு போட்டிருக்கணும், இல்லை வேற ஏரியாவுக்கு டியூட்டி கட்டு போயிருக்கணும். ஏங்க அப்படி என்னங்க ஆச்சு? வேணாம் சீதா, அது தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு சங்கடமாக இருக்கும். இதெல்லாம் என் வேலையில் இருக்கிற விஷயம் தானே. வேலை டென்ஷனை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. செருப்பை கழட்டி வெளியில் விடுற மாதிரி இதையும் வெளியே விட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே இருந்துட்டு போட விட. ஏங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்க கூடாதா? நான் உங்க வைஃபுங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனையும் தான். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அது உன் மாமாவோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்கார்ல, கூட கார் ஓட்டுறவர், நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாரு. செல்வா அண்ணனா? செல்வம் தான். அவரும் இன்னொரு ஆளும் இன்னைக்கு பைக்கில் வந்திருந்தாங்க. நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை வேணாம் விடு. ஏங்க நீங்க விஷயத்த சொல்லுங்க. 2 பேரும் பைக்கில் வந்திருந்தாங்க. பின்னாடி உட்காந்துருந்த ஆளு ஹெல்மெட் போடல. அதை கேட்கறது தானே என் வேலை. அதுக்கு தானே கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குது. ஆமா, நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு உனக்கே தெரியும்ல. ஆமாங்க, என்கிட்டயே ஃபைன் வாங்கினவர் தானே நீங்க. ஹெல்மெட் ஏன் போடலன்னு கேட்டா திமிராவே பேசிட்டு இருக்காங்க. நீ முத்துவோட சகல தானே, நான் அவன் ஃப்ரெண்டு தான். நாங்க இப்படிலாம் வரும்போது நீ கண்டுக்காதன்னு சொல்றாங்க. என் வேலை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? பையனை கட்டிட்டு போங்கன்னு சொல்றேன்.
என்ன என்கிட்டயே ஃபைன் கேட்குற? நான் முத்துவோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படி இப்படின்னு சத்தம் போடுறான். செல்வா அண்ணனா? ஆமா சீதா, நான் ஒரு போலீஸ்காரங்கிற மரியாதை கூட அவன் கொடுக்கல. மற்ற போலீஸ்காரங்க முன்னாடி நீ வா போனே பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு. சரி, உங்க மாமாவோட ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு அதை கூட நான் கண்டுக்கல. ஆனா ரூல்ஸை மீறினதுக்கு ஃபைனை கட்ட சொன்னா அதுக்கு சத்தம் போட்டு சண்டைக்கு வராங்க. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு சீதா. இதெல்லாம் கூட பரவாயில்ல சீதா, இதுக்கு மேலே ஒன்று பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அந்த செல்வம் கூட வந்த ஆளு ஃபைன்லாம் கட்ட முடியாது, இந்த காசை வச்சுக்கன்னு காசை லஞ்சம் பண்ணிட்டான். என்னங்க சொல்றீங்க? சத்தியமா சீதா, நான் டியூட்டில ஜாயின் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட யார்ட்டையும் கை நீட்டி லஞ்சம் வாங்கினதே கிடையாது. யாராவது கொடுக்க வந்தாலும் திட்டி விட்டுருவேன். அதனால தான் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு நல்ல பேரு. உங்க வேலையில நீங்க கரெக்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அவங்க 2 பேரும் பணத்தை நீட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதை வாங்கிட்டு விடு, இல்லைன்னா முத்துவை கூப்பிட்டுருன்னு சொன்னாங்க. முத்து என்ன எனக்கு ஹையர் அஃபிஷியலா? நான் எதுக்கு பயப்படணும்? சரி, என்னதான் இருந்தாலும் உங்க மாமாக்கு தெரிஞ்ச ஆளச்சேன்னு வார்ன் பண்ணி அனுப்பிட்டேன். அவன் பண்ண விஷயத்துல எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என்னால உங்ககிட்ட மறைக்க முடியல சீதா. ஆனா சீதா, வேற எவனாவது இந்த இடத்துல இருந்து பெரிய மந்திரிங்க பேரை சொல்லியிருந்தா கூட பயப்படாம தூக்கி உள்ள வச்சிருப்பேன். இவர் உன் மாமாவோட ஃப்ரெண்டுங்கிறனால தான் வார்ன் பண்ணி விட்டேன். அதுக்கே நான் முத்துக்கு பயந்துட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. உன் மாமாவுக்காக தான் அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். செல்வா அண்ணா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. உன் மாமா கிட்ட கொஞ்சம் சொல்லி என் வேலையை என்னை பார்க்க விட சொல்லு. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து வேணும்னே வம்பு பண்றாங்க. முத்துவுக்காக நான் பொறுமையா இருக்கலாம், ஆனா சட்டம் அப்படி போவாது. இன்னொரு தடவை அவங்க அப்படி பண்ணாங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. இங்க பாருங்க, இந்த மாதிரி திரும்பவும் வந்து அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க யாருக்காகவும் யோசிக்க வேண்டாம். என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இல்ல சீதா, எனக்கு ஒன்றும் அவங்கள உள்ள வைக்கணும்னு ஆசையே இல்லை. என்ன இருந்தாலும் உன் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸு யாரா வேணா இருக்கட்டுங்க, நீங்க எதுவும் தப்பு பண்ணலையே. உங்க வேலையை தானே நீங்க செய்றீங்க. உங்க யூனிஃபார்முக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அதை யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுக்க வேண்டாம். முத்து மேல எதுவும் நான் தப்பே சொல்ல சீதா. நீ தான் அவரை பத்தி சொல்லியிருக்கிய. எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அது வேற. அவரு நல்ல டைப் தான், ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லையே. அவரோட பேரை எல்லா இடத்துலயும் மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க. எனக்கும் கெட்ட பேரு, முத்துக்கும் கெட்ட பேர் வரும். அதனால தான் சொல்றேன். எனக்கு நல்லா புரியுதுங்க. சில பேர் போலீஸ்காரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதே தப்பு பண்றதுக்கு தான். அவங்க என் மாமா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். பொதுவா தப்பு பண்றவங்களை எப்படி நடத்துவீங்களோ அப்படியே நடத்துங்க. என் வேலையை பத்தி நீ இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கல, எனக்கு அது போதும் சீதா. நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, விடு. நீங்களும் இதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு இல்ல வரேன். வேணாம், நம்ம சாப்பிட எங்கேயாவது வெளியே போலாம். அம்மாட்ட சொல்லிடலாம். அம்மா எங்க? உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கட்டும், வெளியே போலாம். நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ம்?